ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து ஒரு பப்பாளி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. என்னடா திடீர்னு பப்பாளிலாம் குடுக்குறாங்களேன்னு பார்த்தா, கடையிலேருந்துலாம் வாங்கிட்டு வரலையா, கீழ இருந்திருக்கு. அதாவது மரத்துலருந்து கீழ விழுந்திருக்கு. எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பயங்கர காயா இருந்ததுங்க. காயா இருந்து நான் சொன்னேன், "என்ன இது எப்படி சாப்பிடுறது?" "இல்ல ஒரு 2 டேஸ் அரிசி டப்பால போட்டு வைங்க" அப்படின்னு சொன்னேன். சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து பார்த்தா, பயங்கரமா பழுத்துச்சுங்க. 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, காயா இருந்தது. இப்போ பயங்கரமா பழுத்து சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால தான் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "டோன்ட் ஜட்ஜ் த புக்ஸ் பை இட்ஸ் கவர்" அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அழகா வெட்டி பீஸ் போட்டு தோலெல்லாம் உரிச்சு, நானும் என் பசங்களும் வந்து எல்லா பீஸும் சாப்பிட்டேன். அந்த வெட்டின பீஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரெட்டிஷா இருக்கு பாருங்க. பயங்கரமா இருந்தது. செம்ம ஸ்வீட்டா இருந்ததுங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.